ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் வீட்டோட பூஜை பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அந்த விளக்கு அதை மட்டும் வச்சுட்டு மற்ற அந்த இதுலலாம் எண்ணெய் இருக்காதுல்ல, அதெல்லாம் பிசு பிசுன்னு அவ்வளோவா இருக்காது, அதை தனியாக வச்சுட்டு இதில் இருக்க அந்த திரியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அந்த எண்ணெய் அதில் இருந்ததுன்னா அதை ஊற்றிட்டு நல்லா ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு, அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக தண்ணியில் கழுவிட்டு அந்த இதில் சிங்கில் வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே இதில் என்ன வச்சு நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீத்தாம்பரி பவுடர் இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா சபீனா ஒரு 2 ஸ்பூன், ரெண்டுமே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் எவ்வளோ நமக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி, நான் அவ்வளோ வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன். அப்புறம் என்னடா அது எல்லாத்தையும் வச்சுட்டு ஆளை காணமேன்னு பார்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்ச கேமரா ஆனில் இருக்குது. நான் அதுக்கப்புறம் தான் போய் லெமனை எடுத்து கழுவி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அதனால சாரி. இதனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணேன்னா, இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு லெமனை எடுத்து கழுவிட்டு அதில் இருக்க ஜூஸு தனியாக எடுத்துகிட்டு வெறும் அந்த லெமனோட தோல் மட்டும் இருக்கும்ல, அதை மட்டும் அதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பளபளன்னு இருக்கும். அதை வச்சு பீத்தாம்பரியை வச்சு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் கவர் பண்ணாமல் விட்ரும். என்னடா நீங்கள் எடுத்துருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தேய்க்கிறது எல்லாமே அதில் கவர் ஆகலை, சாரி. அந்த தோல் மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு பீத்தாம்பரியை தொட்டு நல்லா தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறமா இதை வச்சு சபீனா வச்சு தேய்ச்சோன்னா நல்லா பளபளன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 2 வீக்ஸுக்கு இந்த பாத்திரம்லாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் இருந்ததுன்னா அதை சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணி பார்த்தீங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள். அதை தான் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ காணாமல் போயிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு இப்போ தான் அந்த கொட்டையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து தேய்ச்சி கழுவி வச்சாச்சு. அப்புறம் அதை வந்து நல்ல ஒரு பனியன் கிளாத் வச்சு நல்லா அந்த ஈரத்தை தொடச்சி வச்சிட்டோன்னா அது வந்து அந்த வெண்கல பாத்திரம், பித்தளை பாத்திரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால அப்படி தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அழுத்தமாக துடைச்சோன்னா அந்த புளியாக இருக்கிறதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கேன், நல்லா துடைச்சிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மல்லி, புதினா, கறிவேப்பிலை அதெல்லாம் போட்டு ஒரு துவையல் பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு தோசைக்கு அது என்னென்னா, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஒரு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, இதை மட்டும் ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் கழுவி அதையும் போட்டு லைட்டாக ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். புளியில் மட்டும் அந்த இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சுன்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக 2-3 நாள் வெளியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. அதனால அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். வதக்கிட்டு இப்போ வந்து கழுவி வச்சு அந்த புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். அப்படியே ஆறுறதுக்குள்ளே நைட்டு தோசைக்கு வந்து இன்றைக்கி ராகி தோசை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி அது வந்து அதுக்கு வந்து மாவு கரைச்சிட்ருக்கேன். கொஞ்சோண்டு அரிசி மாவு, அதாவது இட்லி மாவு இருக்குல்ல, அது ஒரு 2-3 கரண்டி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா ராகி அரைச்ச மாவு இருக்குது வீட்டில், அதை வந்து எடுத்து அது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வதக்கி வச்சுருந்த துவையலுக்குரியதெல்லாம் ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு 2 தோசையை ஊற்றிடலாம். மாவு நல்லா கரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பெல்லாம் தேவைப்படாது, ஏன்னா அந்த இட்லி மாவுலேயே இருக்கிற உப்பு அதுவே போதும். துவையலும் கொஞ்சம் உப்பெல்லாம் வச்சு அரைக்கும்போது நல்லா காரமாக சுள்ளுன்னு தான் இருக்கும், அதனால தேவைப்படாது. இதை அரைச்சி ஒரு 2 தோசை ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் 2 கல் வச்சு ஊற்றுனேன். ஆனால் கேமராவில் ஒன்று தான் கவர் ஆகிருக்கு. அதனால தான் கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணி 2 தெரியுதான்றதுக்காக பார்த்துட்ருக்கேன். போய் ஈஸியாக ஊற்றி முடிச்சிடலாம்ல, அதுக்கு தான் வேணும். ரெண்டு ஊற்றுறதுக்குள்ள அதுவும் ஆறிடுச்சு. நான் அப்படி சைட் பை சைடு அதையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை ஊற்றி முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம லைட்டாக அதை தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த ராகி மாவு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் இருக்கும். அதனால திருப்பி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தோசை அவ்வளோதான். கதை மட்டும் நல்லா பேசுகிறேம்மா, தோசையை கொட்டோட்டியம்மான்ற மாதிரி. 2வது தோசை ஊற்றும் போது கல் ரொம்ப சூடாயிடுச்சு. அதனால அப்படி இருந்திருக்கிறேன். நாங்கள் சூப்பராக வந்தது தோசை ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச துவையில் வந்து லைட்டாக தாளிச்சிக்கலாம். வாசனையும் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியே வச்சுருந்தாலே ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு இல்லை. இது சாதத்து கூட, இட்லி தோசை கூட எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மத்தியானம் சாம்பார் வச்சுருந்தது கொஞ்சோண்டு இருந்தது. அதனால அதுவும் துவையலும் வச்சு தான் இன்றைக்கி தோசை சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் நல்லெண்ணெயில் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த துவையில் எடுத்து அதில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிற போதும். ரொம்பலாம் வதக்கணுன்றது இல்லை. லைட்டாக சூடு பண்ணிட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்கும் போதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் இது பண்ணி பூஜை சாமான்லாம் பண்ணிவிட்டு எங்களுடைய அந்த விளக்கு ஸ்டாண்டு அந்த இதில் போய் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தேன். அது எந்த மோட்லேயோ போய் போர்ட்ரேட் மோடு அதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதில் வந்துருக்கு. கவர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய சிம்பிள் பூஜா ரூம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.